இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி காந்தி திடலில் நடைபெறும் பழங்குடியினர் கண்காட்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு அரங்குகளை பார்வையிட்டு கலைஞர்களை பாராட்டினார். காரைக்காலில் தமிழ்நாடு ஜாவூத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணியில் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வில்லியனூர் அடுத்த கூடப்பாக்கம் அரசு பள்ளி அருகில் கஞ்சா பொட்டலத்துடன் பதுங்கியிருந்த பிரபல ரவுடி உள்ளிட்ட 2 பேரை போலீசார் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காந்தி திடலில் நடைபெறும் பழங்குடியினர் கண்காட்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு அரங்குகளை பார்வையிட்டு கலைஞர்களை பாராட்டினார். மத்திய அரசின் பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் மற்றும் மலைவாழ் மக்கள் கூட்டுறவு கொள்முதல் மற்றும் விற்பனை மேம்பாட்டு இணையம் ஆகியவை சார்பில் பாரம்பரிய பழங்குடியினரின் தொழில் முனைவு, கைவினை, கலாச்சாரம், உணவு மற்றும் வணிக முன்னெடுப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரியில் 6 அடி அரிமா கண்காட்சி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்று முடிவடைகிறது. இக்கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்த நிலையில் மலைவாழ் மக்கள் கூட்டுறவு கொள்முதல் மற்றும் விற்பனை மேம்பாட்டு இணைய நிர்வாகிகள் அழைப்பின் பேரில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினர் கண்காட்சியில் நேற்று கலந்து கொண்டார். மலைவாழ் மக்களால் தயாரிக்கப்பட்ட கைத்தறி துணி வகைகள், அணிகலன்கள், மரச்சாமான்கள், சுடுமண் கலைப்பொருட்கள், மண்பாண்டங்கள் உள்ளிட்ட அரங்குகளை பார்வையிட்ட இயக்குனர் இளங்கோவன் பழங்குடியினர் கலைஞர்களை விரைவாக பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ട്രൈബൽ വുമൺ കളക്ടീവ് ഇருக்கு ஒரு வில்லேஜ்ல அப்போ அவரு கலெக்ட் பண்ணி அவரு தான் செய்யறது. காரைக்காலில் தமிழ்நாடு ஜாவூத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணியில் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காரைக்கால் மாவட்டம் தமிழ்நாடு ஜாவூத் ஜமாத் சார்பில் போதை எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு ஜாவூத் ஜமாத் காரைக்கால் மாவட்ட தலைவர் ஜெயினில் அபீதின் தலைமையில் காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு ஜாவூத் ஜமாத் அலுவலகத்திலிருந்து மாவட்டத்தின் முக்கிய வீதியில் வழியாக விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு முழக்கங்களுடன் பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் புதிய பேருந்து நிலையம் வரை பேரணியாக வந்தனர். பேரணியின் இறுதியில் தமிழ்நாடு ஜாவூத் ஜமாத் மாநில செயலாளர் அலான் அமீன் சிறப்புரை ஆற்றினார். அப்போது பேசிய அவர் போதைப் பொருட்கள் சமுதாயத்தை சீரழிப்பதாகவும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இதில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் நாளைய சமுதாயம் சீர்கேடு நிலை ஏற்படும் எனவும் இதனை அரசு உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். நிறைவாக காரைக்கால் மாவட்ட செயலாளர் பயாசுதீன் அவர்களும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இறப்பை நோக்கி செல்கின்றாய், இறப்பை நோக்கி செல்கின்றாய், இளமை என்னும் சீரிய பருவத்தை சீரழித்து திரிகின்றாய். வில்லியனூர் அடுத்த கூடப்பாக்கம் அரசு பள்ளி அருகே கஞ்சா பொட்டலத்துடன் பதுங்கியிருந்த பிரபல ரவுடி உள்ளிட்ட 2 பேரை போலீசார் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுவை வில்லியனூர் அடுத்த கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி பின்புறம் ஒரு சில இளைஞர்கள் மறைவாக பகுதிக்கு சந்தேகப்படும்படியாக சென்று வருவதாக போலீசுக்கு தகவல் வந்தது. தகவல் அறிந்து வில்லியனூர் குற்றப்பிரிவு போலீசார் அங்கு சென்று பார்த்தபொழுது கூடப்பாக்கம் காலனி பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி கவி என்கிற கவியரசன், அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் ஆகிய இருவரும் சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து உடைமைகளை சோதித்ததில் அவர்கள் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் பிரபல ரவுடியான கவி என்கிற கவியரசன் அந்த பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் அவருக்கு உறுதுணையாக சதீஷ் இருந்ததும் தெரிய வந்தது. இருவரிடமிருந்து 8 பொட்டலங்களில் 160 கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்றத்தில் நடந்த லோக் அதாலத் 32 வழக்கில் 9 வழக்குகள் உடன்படிக்கை ஏற்பட்டு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி நுகர்வோர் குறை தீர்வு ஆணையத்தின் சார்பில் நடந்த லோக் அதாலத்தின் மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் தலைமை தாங்கினார். உறுப்பினர்கள் கவிதா, ஆறுமுகம் ஆகியோர் அடங்கிய அமர்வு பங்கேற்றனர். மக்கள் நீதிமன்றத்தின் மாவட்ட நுகர்வோர் குறை தீர்வு ஆணையத்திலிருந்து 32 வழக்குகள் சமாதானத்திற்கானது என கண்டறியப்பட்டு அந்த வழக்குகள் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் 9 வழக்குகளின் உடன்படிக்கை ஏற்பட்டு தீர்வு காணப்பட்டது. தீர்வு காணப்பட்ட வழக்குகளில் குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலாளர் முத்தம்மா பயனாளிகளுக்கு நஷ்டஈடு நிதி வழங்கினார். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ், செயலாளர் நாராயணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் நடைபெற்ற பாரதிய ஜனதா உறுப்பினர் சேர்க்கை முகாமினை பாஜக ஓபிசி அணி தேசிய செயலாளர் லட்சுமண் பக்ஷி பார்வையிட்டார். நாடு முழுவதும் பாஜகவின் உறுப்பினர் புதுப்பித்தல் மற்றும் புதிதாக சேர்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலத்திலும் பாஜக உறுப்பினர் புதுப்பித்தல் மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாஜக ஓபிசி அணி தேசிய செயலாளரும் புதுச்சேரி மாநில பாஜக ஓபிசி அணி பொறுப்பாளருமான லட்சுமண் பக்ஷி 2 நாள் பயணமாக புதுச்சேரி வந்திருந்தார். காரைக்காலில் நடைபெறும் உறுப்பினர் சேர்க்கும் முகாமினை பார்வையிட்டார். காரைக்கால் மாவட்ட பாஜக ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் அன்பு நகரில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில பாஜக ஓபிசி அணி தலைவர் நடராஜன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் மீன் மார்க்கெட் வியாபாரிகளுக்கு முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் நிழற்குடைகளை வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குதிரைக்குளம் பகுதியில் மீன் மார்க்கெட் உள்ளது. அங்கு 50க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மீன் வியாபாரம் செய்து வருகின்றனர். இங்கு மேற்கூரைகள் இல்லாததால் மழை மற்றும் வெயில் காலங்களில் மீன் வியாபாரிகள் கடும் பாதிப்படைந்து வருகின்றனர். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனை நேரில் சந்தித்து நிழற்குடை வாங்கி தருமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து மார்க்கெட்டில் வியாபாரம் செய்யும் அனைத்து மீனவர்களுக்கும் பெரிய நிழற்குடையை விக்னேஷ் கண்ணன் அன்பளிப்பாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர் கண்ணனின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி உதயஞ்சலி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் திமுகவினர் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதேபோல் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் எம்ஜிஆர் பேரவை மாநில தலைவர் சுப்பராயன் தலைமையில் நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் ஸ்ரீ ஜெகதம்பாள் ஆலய கும்பாபிஷேக பணிக்காக முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் நிர்வாகிகளிடம் 1 லட்சம் நிதியை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பன்னீர்செல்வம் தொகுதி வளர்ச்சிப் பணிகள் மற்றும் மக்கள் பணியில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் அப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனிடையே உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெகதம்பாள் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தனது சொந்த நிதியிலிருந்து கோவில் திருப்பணிக்காக ரூபாய் 1 லட்சம் நன்கொடையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஜே நகர் முக்கிய நிர்வாகிகள், கோவில் அறக்காவல் குழுவினர் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தீவிரமாக மக்கள் பணியில் செயல்பட்டு வருவது என்ஆர் காங்கிரஸ் எழுச்சியும் பொதுமக்களுடைய வரவேற்பையும் பெற்றுள்ளது.
பெருஞ்சாந்து திருவிழாவின் இதற்காக மண்டந்தூர் எல்லையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் மண்டந்தூர் மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ பெரியாச்சி அம்மன், ஸ்ரீ காத்தவராயன், ஸ்ரீ கருப்பசாமி கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 3 மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று கடந்த 13ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கட புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்கரை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோயில் வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக நிறுவனர் பொன்மலச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்கள் கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை தொடங்கி 50 ஆண்டு அடியெடுத்துள்ளதை முன்னிட்டு புதுச்சேரி மாநில கழக செயலர் அன்பழகன் அவர்கள் உப்பாளத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக புதுச்சேரி கிளை அலுவலகம் மறைமலை அடிகள் சாலையில் உள்ள அரசு விரைவு போக்குவரத்து பணிமனையிலும் அண்ணா தொழிற்சங்க பேரவை கொடியை ஏற்றி வைத்து தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள், தொழிலாளர்கள், தொழிற்சங்க பேரவை உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பப்புசாமி, மாநில கழக இணைச் செயலாளர்கள் முன்னாள் கவுன்சிலர் கணேசன், RV திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலர் சிவாலய இளங்கோவன், தமிழ்நாடு அரசு விழுப்புரம் மண்டலம் பணிமனை அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலர் ராஜாராம், தலைவர் ஏழுமலை, பொருளாளர் கோபி, மத்திய சங்க பொதுக்குழு உறுப்பினர் சேகர், விபத்து பிரிவு செயலாளர் செல்வகுமார் மற்றும் முன்னாள் தொகுதி செயலாளர் தமிழ்ச்செல்வன், தொழிற்சங்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி காந்தி திடலில் நடைபெறும் பழங்குடியினர் கண்காட்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு அரங்குகளை பார்வையிட்டு கலைஞர்களை பாராட்டினார். காரைக்காலில் தமிழ்நாடு ஜமாத் சார்பில் நடைபெற்ற போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணியில் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வில்லியனூர் அடுத்த கூடப்பாக்கம் அரசு பள்ளி அருகே கஞ்சா பொட்டலத்துடன் பதுங்கியிருந்த பிரபல ரவுடி உள்ளிட்ட 2 பேரை போலீசார் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.